இன்று பல வகையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு. இவற்றை தரையிலிருந்து வானில் இருக்கும் இலக்குகளை அழித்தால் அதை சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு நம்ம சொல்லுவோம். உதாரணமா நம்ம கிட்டே இப்போதைக்கு குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், பராக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், ஆகாஷ் குடும்பத்துல பல வகையான மிசைல்கள் என்று பல வகையான ஏவுகணைகள் இருக்கு. அதே மாதிரி விமானத்திலிருந்து மற்ற விமானங்களை அழிக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்களும் இருக்கு. இந்த மிசைல்கள் வானில் பறந்துகிட்டு இருக்கிற இலக்கை அது துரத்தி சென்று அதனை அழிக்க வேண்டும். விமானங்கள், மிசைல்கள், ட்ரோன்கள் எல்லாவற்றையும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விமானத்திற்கு எதிராக செலுத்தி அதை அழிச்சு பார்க்கணும்னா இன்னைக்கு ஒரு போர் விமானத்தோட விலை கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இருக்கு. அப்படின்னும் போது எவ்வாறு ஒரு ஏவுகணையை ஒரு விமானத்தின் மேல செலுத்தி அதை அழிக்குதான்னு சோதிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதற்கான ஆன்சர் டார்கெட் ட்ரோன்ஸ். இந்த வகை விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகளை பற்றிய முழு தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் நீங்க இந்த சேனல்ல பார்க்குற முதல் வீடியோன்னா எங்களுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்க. ஆயுதங்கள் பற்றிய தொழில்நுட்ப தகவல்களை தமிழ்ல தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்குறோம். ஹிந்தியில பல சேனல்கள் இதை செய்யறாங்க. தமிழ்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கே சேனல்கள் இருந்ததுனால நாங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நகருகின்ற இலக்கை நம்ம சுடணும் அப்படின்னா அந்த இலக்கு இப்ப இருக்கிற இடத்த நோக்கி சுடக்கூடாது. நம்மளுடைய குண்டு அந்த இலக்கை அடையும் பொழுது அந்த எந்த அளவிற்கு நவந்து வந்திருக்குமோ அந்த இடத்தை நோக்கி தான் குண்டை சுடணும். அது மிசைலாக இருந்தாலும் சரி, உள்ள துப்பாக்கியால இருந்தாலும் சரி. இதற்கு அதிகமான பயிற்சி தேவை. ஆரம்ப காலங்களில் விமானங்களை துப்பாக்கியால் சுட்டு அதனை வீழ்த்த முயற்சி செஞ்சாங்க. அப்பொழுதுக்கு விமானங்களையே சுட்டு வீழ்த்தினா விமானியோட பறந்துட்டு இருக்கும் போது அந்த விமானிக்கும் மிகுந்த ஆபத்து. அப்போ ஒரு கயிற்றுல ஒரு டார்கெட்டை டோ பண்ணி அதை சுடுறதற்கு பயிற்சி பண்ணாங்க. ஒரு பெரிய துணியோ இல்ல ஒரு மரத்தாலான ஒரு பொம்மை விமானமோ இதெல்லாம் தான் ஆரம்பத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டார்கெட்டை கட்டி இழுத்துட்டு போற விமானங்களுக்கு டார்கெட் டக் என்று பெயர். தவறுதலாக இழுத்து செல்லும் இந்த விமானங்களை சுடக்கூடாது அப்படின்னா அதை எளிதாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவிற்கு அதுல ரொம்ப பளிச்சுன்னு சிவப்பு கலர்லயோ இல்ல மஞ்சள் கலர்லயோ பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டார்கெட் விமானங்கள் நல்ல பிரைட்டான ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் காரணம். அப்புறம் 2ஆம் உலகப் போர்ல டைகர் மாத் என்ற 2 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய இந்த விமானத்துல ஒரு விமானியோடைய இருக்கையில ரேடியோ கண்ட்ரோல்களை வைத்து தரையிலிருந்து இயக்குற மாதிரி செஞ்சாங்க. அந்த விமானத்தை நோக்கி தரையிலிருந்து பீரங்கிகளால் சுட்டு அதை பிராக்டிஸ் பண்ணாங்க. இதுதான் உலகத்தின் முதல் ட்ரோன் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகின்ற குயின் பி. வீரர்கள் பீரங்கிகளை உண்மையான விமானத்தை சுட்டு பழகியதனால அவங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைச்சது. அப்புறம் மிசைல்கள் வர ஆரம்பிச்சது. அந்த முழு விமானத்தையே அழிக்கக்கூடிய தேவை இருந்தது. காரணம் என்னன்னா இந்த விமானங்கள் எல்லாம் எப்படி அழியுதுன்னு பாக்கிறதுக்காக. அதனால இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்டு விமானங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சிறிய வகை ட்ரோன்கள் மற்றும் ரிமோட் கண்ட்ரோல்டு விமானங்களை அதிகமாக பயன்படுத்துறாங்க. சாதாரண ட்ரோன்கள் எல்லாம் சப்சானிக் வேகத்துல தான் போகும். ஆனா போர் விமானங்கள் சூப்பர்சானிக் வேகத்துல போறதுனால அந்த அளவுக்கு வேகமான ட்ரோன்களை அந்த காலத்துல எல்லாம் செய்ய முடியல. அந்த ஒரு நிலையையும் சமாளிப்பதற்காக ராக்கெட் மோட்டார்கள் பொருத்தப்பட்ட ட்ரோன்களை உருவாக்குனாங்க. இது மேக் 1 என்ற வேகத்திற்கு மேல போகக்கூடிய ட்ரோன்கள் அல்லது மிசைல்கள்னே சொல்லலாம். இந்த மிசைல்களுக்கான டார்கெட் பல வகையாக பிரிக்கலாம். முக்கியமான 2 வகை என்னன்னா, ஒன்று சிமுலேட்டட் டார்கெட் எனப்படும் போலி டார்கெட்டுகள். இவை கணினியால் உருவாக்கப்பட்ட பிம்பங்கள். அந்த போலி டார்கெட்டை கண்டுபிடிக்க அந்த மிசைலை அந்த திசைக்கு அனுப்பும். மற்றொன்று ரியல் டார்கெட், அதாவது அந்த மிசைலுக்கு எதிராக ஒரு உண்மையான டார்கெட் இருக்கிறது. அந்த டார்கெட் ட்ரோனாக இருக்கலாம், விமானமாக இருக்கலாம், இன்னொரு ஏவுகணையாக கூட இருக்கலாம். இந்த டார்கெட் எத்தனை முறை பயன்படுத்த முடியும் என்பதை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒரு டார்கெட்டை பல முறை பயன்படுத்த முடியும் என்றால் அதற்கு பேர் ரீயூசபிள் டார்கெட் என்று சொல்லுவாங்க. உதாரணமா நம்ம லக்ஷயா பைலட்லெஸ் டார்கெட் ஏர்கிராஃப்ட் பல முறை பயன்படுத்தக்கூடியது. அதுவே ஒரு டார்கெட் ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும், அந்த பயன்படுத்தும் பொழுது அது அழிக்கப்படும் அப்படின்னா அதை எக்ஸ்பேண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பேண்டபிள் என்ற வார்த்தை எதற்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எக்ஸ்பேண்டபிள்னு சொல்லுவாங்க. உதாரணமா நம்மளுடைய ராக்கெட்டுகள் எல்லாம் எக்ஸ்பேண்டபிள் ராக்கெட்னு தான் சொல்லுவாங்க.
இன்னைக்கு இருக்கிற விமானங்கள்லாம் புவியீர்ப்பு இசை 9 மடங்கு இருக்கும் அளவிற்கான ஒரு மெனியூவர் எனப்படும் வளையக்கூடிய சக்தியுடைய விமானங்களாக இருக்கிறது. அதாவது நொடி பொழுதில் அதன் திசையை மாற்றி வேற திசைக்கு போற விமானங்களாக இருக்கிறது. அதே சமயத்துல சாப்ஸ், பிளார்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் எனப்படும் வருகின்ற ரேடார் சிக்னல்களை ஜாம் பண்ணக்கூடிய சக்தி எல்லாம் இருக்கு. அப்படின்னும் போது ஒரு ஏவுகணையை செய்யும் பொழுது இந்த கவுண்டர் மெஷர்களை எல்லாம் கவுண்டர் பண்ணக்கூடிய கவுண்டர் மெஷர் யுக்திகள் எல்லாம் கையாளுவதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போதுதான் எதிரி கிட்ட நம்ம செலுத்தும் பொழுது அந்த மிசைலுடைய ஆற்றல் எல்லாம் அதிகமா இருக்கும். பல கட்ட சோதனைகள் செய்வாங்க. முதல்ல தரையில் இருக்கும் பொழுதே ஒரு பாகங்களாக செய்யும் பொழுதே இந்த பாகங்கள் எல்லாம் பிரத்யேக ஆய்வுக்கூடத்தில் வச்சு இந்த மாதிரி பல சினாரியோக்களை சோதிச்சு பார்ப்பாங்க. அதாவது எந்த திசையிலிருந்து வர்றது, எந்த வேகத்தில் வர்றது, அது என்னென்ன கவுண்டர் மெஷர்ஸ் அதை பயன்படுத்துது, எல்லாவற்றையும் கணினி மற்றும் பிரத்யேக ஆராய்ச்சி கூட அமைப்புகளை வச்சு அதை சோதிச்சு பார்ப்பாங்க. இன்ஃப்ராரெட் கைடட் மிசைல், அதாவது வெப்பத்தை கொண்டு டார்கெட்டை கண்டுபிடிக்கக்கூடிய மிசைல்களாக இருந்ததுன்னா அதற்காக ஒரு தனி ஆய்வகமும், அதே மாதிரி ரேடாரை கொண்டு எதிரியுடைய வான் இலக்குகளை கண்டுபிடிக்கிறதுனா அதற்குன்னு ஒரு தனி ஆய்வுக்கூடமும் பயன்படுத்துவாங்க. ஒரு சில மிசைல்கள் இந்த இரண்டையுமே சேர்த்து கண்டுபிடிக்கிறதுனா இதற்காகவே பிரத்யேக ஆய்வுக்கூடங்கள்ல அதிக அளவு சோதனைகள் உட்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த ஏவுகணையை வானிலை ஏவி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பல வகையான சிமுலேஷன்ஸ் எனப்படும் கம்ப்யூட்டர்லயே போட்டு பல வகையான சோதனைகளை செய்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஏவுகணைகளை வானிலை ஏவுவாங்க. அப்படி வானிலை ஏகும் பொழுதும் முதல் சோதனையிலேயே ஏவுகணையை டார்கெட்டுக்கு எதிராக ஏவ மாட்டாங்க. முதல்ல அதை சும்மா பறக்க விட்டு பார்ப்பாங்க. பிறகு சிமுலேட்டட் டார்கெட் எனப்படும் அந்த சீக்கர்களுக்கு கணினி மூலம் கொடுக்கப்பட்ட கட்டளையை பயன்படுத்தி ஒரு டார்கெட்டை அதுவா தேடி செல்ற மாதிரி ஒரு சிமுலேட்டட் டார்கெட், போலி டார்கெட்டை அதுக்கு கொடுப்பாங்க. அதை போய் அழிக்கும். அதற்கப்புறம் இந்த மாதிரி டார்கெட் ட்ரோன்களை பயன்படுத்தி அழிக்கும். ஒரு ஏவுகணையும் பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறம் தான் சேவைக்கு அனுமதிக்கிறாங்க. விமானத்தை விட பல மடங்கு வேகமாக போகக்கூடிய இந்த ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி பல சோதனைகளை செய்யணும். அதிகமாக உலகமெங்கும் கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு மேல் பயன்படுத்தும் ஒரு டார்கெட்டிங் ட்ரோன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்ஷி அப்படிங்கிற இந்த வகை வாகனம். இது ப்ரொப்பல்லர்களால் இயங்கக்கூடிய ஒரு ஸ்லோ ஸ்பீட் டார்கெட்டிங் ட்ரோன். அதிகமான வேகத்திலலாம் போவாது. DRDOவுக்கு கீழே இருக்கிற ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி பல வகையான டார்கெட் ட்ரோன்களை இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. 1970களிலேயே ஃப்ளஃபி என்ற ஒரு டார்கெட்டிங் ட்ரோனை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் பறக்க முடியும். அதற்கப்புறம் அல்கா என்ற ஒரு மிசைலையும் உருவாக்கியிருக்கோம். 1970களில் நம்ம பயன்படுத்திட்டு இருந்த கெனிவரா பாம்பர்கள் இருந்து வானிலிருந்து ஏவப்படும் இந்த டார்கெட் ட்ரோன்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகும். அதாவது 70 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராக்கெட் பூஸ்டர்களை பயன்படுத்துகின்ற ஒரு ட்ரோனாக இதை செஞ்சிருந்தாங்க. இதற்கப்புறம் லக்ஷயா என்ற ப்ராஜெக்டை 80களில் ஆரம்பிச்சாங்க. பலமுறை பயன்படுத்தக்கூடிய ஒரு பைலட்லெஸ் டார்கெட்டிங் ஏர்கிராஃப்ட் என்ற ஒரு ட்ரோனை செய்யணும். இதை பல வகையில் பயன்படுத்தலாம். ஒரு டோடு டார்கெட்டை இழுத்துட்டு போற மாதிரியும் செய்யலாம், இல்ல இந்த ட்ரோனையே டைரக்டா ஷூட் பண்ற மாதிரியும் செய்யலாம். இந்த ட்ரோன் இந்தியாவிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட PAT-7 என்ற டர்போஜெட் இன்ஜினை பயன்படுத்தி இந்த ட்ரோன் பறக்குது. 705 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு பெரிய விமானம்னே சொல்லலாம். இந்த விமானத்தை தரையிலிருந்து இயக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் இருப்பாரு. அந்த கண்ட்ரோலர் பல வகையாக இந்த விமானத்தின் திசையை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு உண்மையான விமானம் மாதிரியே அதை பயணிக்க செய்வார். பெரிய போர் விமானங்கள்லாம் அதிகமான மின்காந்த அலைகளை பிரதிபலிக்கும். ஆனா இது சின்னதா இருக்கிறதுனால இதோட ரேடார் கிராஸ் செக்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால அந்த ரேடார் கிராஸ் செக்ஷன் எல்லாம் அதிகப்படுத்தி காமிக்க, அதாவது ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கெல்லாம் பல சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ராரெட் சிக்னேச்சரையும் அதிகப்படுத்தி காமிப்பதற்கான சிஸ்டங்களும் இருக்கும். அதனால ஆக்டிவ் ஹோமிங் மிசைல்கள் மற்றும் இன்ஃப்ராரெட் மிசைல்கள் இரண்டையுமே இந்த பைலட்லெஸ் டார்கெட்டிங் ஏர்கிராஃப்டுக்கு எதிராக செலுத்தி டெஸ்ட் பண்ணலாம். இந்த ஏர்கிராஃப்ட் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோடைய எரிபொருள் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இது பேராஷூட் மூலம் தரையில வந்து விழுந்துரும். அதோடைய பாடி முழுக்க ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. அதோடைய முன்பகுதியில் உள்ள இந்த கோன் கீழே விழுற இம்பாக்டை அப்சர்வ் பண்ணி இந்த பாடியை உடையாம பார்த்துக்கும். இந்த லக்ஷயா முப்படைகளின் தேவைக்காக உருவாக்குனாங்க.
ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. டார்கெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இது கீழே விழும்பொழுது அதை போய் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது கடற்படைக்கெல்லாம் ரொம்பவே பெரிய சேலஞ்சிங். ஏன்னா கடல்ல மிதந்துட்டு இருக்கிற ஒரு டார்கெட்டிங் ஏர்கிராஃப்டை அதை போய் எடுத்துட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதனால ரீயூசபிள் விமானம் வேண்டாம், எங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் விமானம் வேணும். அதாவது அதோடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சுட்டு அழிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் புது ஆளில்லா டார்கெட் விமானத்தை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க, இந்த விமானத்தோடைய சைஸும் கம்மியா இருக்கணும், விலையும் கம்மியா இருக்கணும். இப்ப லக்ஷயாவோட சிறிய சைஸ்ல உருவாக்குனது தான் இந்த அபயாஸ் சிஸ்டம். ஏற்கனவே லக்ஷயாவே சின்ன விமானம், அந்த சின்ன விமானத்துக்குள்ள இந்த கண்ட்ரோல்கள், இந்த எலக்ட்ரானிக் எல்லாம் வைக்கிறதே ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும். அதை விட சிறிய விமானமா இப்போ அபியாஸ்ன்ற விமானத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த விமானம் ராக்கெட் மூலம் லான்ச் பண்ணப்படும். ஒரு சின்ன பூஸ்டர் மூலம் ஒரு வேகத்திற்கு அதோடைய உந்து விசை இருக்கும். அதனால அது ஒரு குறிப்பிட்ட வேகம் எடுக்கும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அந்த டர்போஜெட் இன்ஜின் வேகமாக செயல்பட்டு அந்த விமானத்தை ரொம்ப வேகமா ஓட வைக்கும். சப்சானிக் வேகம், அதாவது ஒலியை விட வேகமாலாம் போகாது. சாதாரண ஒரு ட்ரோன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இதுல பல வகையான உயரிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு. மைக்ரோ மெக்கானிக்கல் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், மெம் சிஸ்டம் எனப்படும் மிகச்சிறிய இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கும். ஜிபிஎஸ் கைடன்ஸ் கொண்டு அதை ஒரு ஆட்டோ பைலட்ல எந்த திசைக்கு எந்த விமானம் மாதிரி வேணா அதை ஓட்டலாம். மற்றும் இதுல மிக முக்கியமான கருவியா மிஸ் டிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் என்ற ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த ஏவப்பட்ட மிசைல் இந்த டார்கெட் கிட்ட எவ்வளவு அருகாமையில் போச்சு அப்படிங்கறத பல சென்சார்கள் மூலம் அதை கண்டுபிடிச்சு தகவல்களை கொடுக்கும். இந்த ட்ரோன்களை வைத்து நமது அனைத்து வகையான மிசைல்களும் டெஸ்ட் பண்ண போறோம். அப்படி டெஸ்ட் பண்றதுனால நம்மளுடைய ஏவுகணைகளுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். இந்த விஷயத்துல அமெரிக்கா வேற லெவல்ல இருக்கு. அமெரிக்கா பல வகையான டார்கெட் ட்ரோன்களை செய்யுது. இதுல அதிமுக்கியமான ஒண்ணு F-16 வகை போர் விமானங்களையே ஆளில்லா விமானங்களாக மாற்றி அதையே சுட்டு அதில் அவங்களுடைய ஏவுகணைகளுடைய திறனெல்லாம் சோதிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், நீங்க கரெக்டாக தான் கேட்குறீங்க. உண்மையா பாகிஸ்தான் அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர்களாக கருதும் F-16A-B போன்ற வகைகள் எல்லாம் அமெரிக்கா சுட்டு பயிற்சி நடத்துகிற விமானங்களாக பயன்படுத்து. இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் மேல இதை ஏவுறதுனால இந்த ஏவுகணையோடைய நம்பகத்தன்மை அதிகமாகும். இதனால அந்த விமானம் செலுத்துகின்ற பல வகையான ஜாமிங், கவுண்டர் மெஷர்ஸ் போன்றவற்றை எல்லாம் தகர்த்து விட்டு அந்த விமானத்தை அழிக்க முடியும்ன்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த QF சீரீஸ் விமானங்களை பயன்படுத்துறாங்க. இந்த QF-4 என்ற F-4 பேந்தம் விமானத்துடைய ட்ரோன்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ F-16 ரக விமானத்தையும் பயன்படுத்திட்டு வராங்க. இதற்கெல்லாம் விமானம் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டா, அமெரிக்கால உள்ள போன்யார்ட் எனப்படும் பழைய விமானங்களை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 4000 விமானங்கள் அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல பல விமானங்கள் பயன்பாட்டிற்கு இருக்கும் அளவிற்கு அதை பர்ஃபெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை என்னைக்கு வேணா அதை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் பறக்க விடலாம். இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா தனது ஆயுதங்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் வட்டியும் முதலுமா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற எல்லா பணத்தையும் திருப்பி அவங்க எடுத்துப்பாங்க. S-400 மற்றும் S-500 அமைப்புகள்லாம் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளையே தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள்லாம் இப்பதான் உபயோகத்திலேயே வருது. அப்படின்னும் போது எப்படி சோதிச்சிருப்பாங்க? அதற்கு அந்த ஏவுகணைகள்லாம் எதற்கு எதிராக பயன்படுத்தி சோதிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சதுண்டா? ஆன்டி-பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எல்லாம் சோதனை செய்ய அதற்கு இலக்காக பயன்படுத்துவது இன்னொரு ஏவுகணை தான். பல நாடுகள் அவங்க கிட்ட இருக்கிற பழைய ஏவுகணைகளை டார்கெட் ஏவுகணைகளாக மாற்றி அதை பயன்படுத்துவாங்க. ஒரு நாடும் ஒரு வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தும். அந்த ஏவுகணைகளில் எதிரியோடைய ஏவுகணை எந்த அளவிற்கு வளைந்து செல்லும், அதால எந்த மாதிரியான கவுண்டர் மெஷர்ஸ் எனப்படும், அதிலிருந்து போலி ஏவுகணை பாகங்கள் வருமா, ஏவுகணை எதிர்ப்பு சிஸ்டங்கள் எல்லாம் குழப்புவதற்கான என்னென்ன யுக்திகள்லாம் கையாளும் எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி அதே மாதிரி அந்த ஏவுகணையை செய்ய வைப்பாங்க. அந்த ஏவுகணையை நமது வான்வழி பாதுகாப்பு அமைப்பின் ஏவுகணை எவ்வாறு அழிக்குதுன்னு பார்ப்பாங்க. உதாரணமாக இந்தியாவுடைய பிரிதிவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களில் பிரிதிவி மிசைல்களையே டார்கெட்டாக பயன்படுத்துவாங்க. இன்னொரு AAD மிசைல் போன்ற மிசைல்கள் அந்த பிரிதிவி மிசைலை துரத்தி அடிக்கிற மாதிரி அதை செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் S-400, S-500 அமைப்புகளுக்கும் பல பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. பல வகையான ஸ்கிம்மிங் மிசைல்களை நம்ம எதிரி படைகள் வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த பிரம்மோஸ் போன்ற மிசைல்களையே தடுக்க வேண்டியதற்காக நம்மளுடைய சிஸ்டங்களும் நம்ம ரெடி பண்ணி தான் வச்சிருக்கணும்.
இந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மிகவும் வேகமாக வருகின்ற ஒரு டார்கெட் ட்ரோன் தேவைப்படும். அதாவது மேக் 3 என்ற வேகத்தில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு டார்கெட் ட்ரோன் இருந்தால்தான் அச்சுறுத்தல்களை சமாளிக்க முடியும். இப்ப சைனா ஹைப்பர்சானிக் மிசைல்களையே செய்ய பிளான் பண்ணும் பொழுது அந்த அளவிற்கு வேகமாக வருகின்ற ஒரு ஏவுகணையை தடுத்து நிறுத்த நம்மளுடைய ஆயுதங்களை தயார் செஞ்சுக்கணும். அதற்காக DRDO முற்றிலும் இந்தியாலேயே உருவாக்கப்பட்ட லிக்விட் ஃபியூயல் ராம்ஜெட்டை கொண்ட பிரம்மோஸ் போன்றே ஒரு மிசைல் டெஸ்டிங் மிசைலை ரெடி பண்றாங்க. சூப்பர்சானிக் ஏரியல் டார்கெட் ஸ்டார் அப்படின்றது தான் அதோடைய பெயர். இந்த மிசைல் வேகமாக வரும்பொழுது இந்த மிசைலை குறிப்பாத்து நமது ஏவுகணைகள் அடிக்கிறதா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நம்மளோட ஏர்கிராஃப்ட் சீரீஸ்ல ராம்ஜெட்டை கவர் பண்ணும்போது இந்த ஏவுகணையையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஆன்டி சேட்டலைட் மிசைல்களுக்கு பழைய சேட்டலைட்டுகளை தேர்வு செஞ்சு அதை ஒரு குறிப்பிட்ட பாதையில் போக வச்சு வேற எந்த ஒரு சேட்டலைட்டுக்கும் இடைஞ்சல் இல்லாத ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த இடத்துல அதை அழிச்சு டெஸ்ட் சோதிச்சு பார்ப்பாங்க. நாங்கள் இந்த வீடியோக்களில் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் ஸ்லைடெல்லாம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்மரைன், மிசைல்ஸ், ஷிப்ஸ் என்று பல பிளேலிஸ்ட்டுகளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் அது ஒரு ஊக்கமளிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.